ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னடா இது பயங்கரமாக கொதிக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு பேர் தான் தால்ச்சா, இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் தால் கோஷ்ட். டெய்லி சாம்பார், ரசம், காரக்குழம்பு, கறி குழம்புன்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ரெசிப்பியாக இருக்கும். என்னென்னு போய் பார்த்துருவோமா? 1 kg க்ளீன்ட் அண்ட் வாஷ்ட் மட்டன் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதாவது மஞ்சத்தூள். இதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். சரி, அடுத்தது என்னென்னு பார்க்குறீங்களா? இது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா, இல்லைனா நீங்கள் மீட் மசாலா, மட்டன் மசாலா எது வேணாலும் 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து கொரியாண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். என்னடா இது க்ரீனாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதில் வந்து கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிது. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மினிமம் 3 hours to overnight மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் சனா தால் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவர் தால் ஒரு துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா போட்டு வாஷ் பண்ணி 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி 4 to 5 விசில் கூட நல்லா குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கிட்டு அது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 2.5 இன்ச் இந்த பட்டை, ஒரு ஸ்டார் அனிஸ், 8 ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் இருந்தால் 1 போட்டுக்கோங்க, 8 லவங்கம், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அது ஸ்ப்ளட்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 4 பெரிய சைஸ்ட் அனியன்ஸ் வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இது ஒரு 4 to 5 நிமிஷம் சாட்டே பண்ணிங்கன்னா, இல்லை அதுக்கு மேலேயே மீடியம் ஃப்ளேமில் சாட்டே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிரும். இதில் வந்து ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து நல்லா அந்த ஸ்மெல்லாம் போயிடணும், அது வரைக்கும் வறுத்துடணும். இதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மட்டனை சேர்த்துட்றோம். இதை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள். அதாவது அது ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 minutes ஆகுது அது நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அந்த பச்சை வாசனை, அதில் சேர்த்து வச்சிட்டோம் இல்லையா, அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அப்புறம் சாப்ட் கோரியாண்டர் அண்ட் மின்ட், புதினா கொத்தமல்லி அதை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி வந்து 4 பெரிய சைஸ் பெங்களூர் தக்காளி போட்டுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 20 minutes லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 minutes லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ணது வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் சொரக்காய், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தால், அதை சேர்த்துடணும். அது கூட 400 ml வாட்டர் ஊற்றிட்டு ஒரு 20 minutesக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 20 minutesக்கு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு புளி இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சோண்டு கரைச்சி 150 ml புளி தண்ணியை வந்து ஊற்றுறோம். இது வந்து நல்லா குக் ஆகிடணும் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அதே போல் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சான்னு கூட நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? ஸோ சூப்பரான தால்ச்சா ரெடி. இது வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சூப்பரான தால்ச்சா ரெடி. ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா பிரியாணி கூட கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ரைஸு, கிச்சடி, கீ ரைஸ் இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேக் கேர், பாய்.